காரணமே இன்றைக்கு வியாபார ஒரு மந்தநிலை. ஒரு 7-8 மாதங்களாக இன்றைக்கு கொரோனா காலத்தில் எனக்கு பெரும்பாலான வியாபாரங்கள் நடைபெறவில்லை. பொதுமக்களிடத்தில் தேவையான பணப்பழக்கம் இல்லை. அதனால வெளிமாநிலத்துக்கு ஜாமக்கால் உற்பத்தி செய்யப்பட்டவர்கள் அனுப்ப முடியாத இப்படி பல காரணங்களால் இது தேக்க நிலை அடைஞ்சிருக்கிறது. இருந்தாலும் தேக்க நிலையை கட்டுவதற்கு அரசு புதிய முறையை நடவடிக்கை எடுக்க செய்ய சொல்லி அது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் இந்த கொடுக்கிறது இந்த வருஷம் 300 கோடியாக அதே இந்த நேரத்தில் தெரிவித்து எங்களுடைய அரசை பொறுத்த வரைக்கும் வணிகர்களாகட்டும் இன்னும் பிற தொழில் செய்பவர்களாகட்டும் அனைவருடைய வியாபாரங்கள் பிரச்சனைகள் கலைந்து அவர்கள் சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் செயல்படுத்த காரணங்கள் தான் விளையம் அடைத்து உடைய கருத்துக்களை வைத்து அந்த கருத்தின் அடிப்படையில் எது அரசால் செய்ய முடியும் அதை செய்வதற்கு அரசு முயற்சிக்கு செய்தியை நேரத்தில் தெரிவித்து உடைய அழைப்பை ஏற்றி இங்கே வருகிறது சிறப்பித்த அனைத்து சங்க நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்து வருகிறேன். நன்றி. உங்களுடைய பேச்சை முடித்து பவானி நகர அனைத்து வணிகர் விவசாயிகளின் சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பவானி நகரத்தில் உள்ள இருக்கிற அனைத்து சின்ன சின்ன கிராமங்களில் கூட போய் எங்களை மாதிரி சிறு தொழில் முனைவர்களை கூப்பிட்டு அந்தந்த தொழிலேயே எல்லாருக்கும் அனைத்து ஒரு குழந்தையோடு எனக்கு செய்த முதல் முதலமைச்சர் அப்படின்னு நான் ரொம்ப பெருமையாக பேசுகிறேன். எங்களுக்கு பல இடையூறுகளில் வணிகர்களுக்கு ஏற்பட்ட இடையூறுகளில் குறிப்பாக சொல்ல போனால் ஊராட்சி கோட்டை குடிநீர் திட்டம் அமைத்து செல்லும் பொழுது ரோடெல்லாம் பார்த்துட்டு ரோடெல்லாம் பிளாக் பண்ணி செய்ய போறோம்னு சொல்லும் பொழுது நமது சட்டமன்ற உறுப்பினரும் மாமா அவர்களுக்கு போய் முறையிட்ட உடனே எங்களுக்கு மிகவும் உதவியாக அந்த பணிகளை இரவு மட்டுமே செய்ய வேண்டும். அது இரவு ஆரம்பித்து காலையில் அந்த வேலையை முடிச்சு வணிகர்களுக்கு எந்த இடையூறுகளாக செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் மற்றும் நமது சட்டமன்ற உறுப்பினரும் மந்திரி அவர்களும் செஞ்சு கொடுத்தாங்க. கைத்தறி நெசவாளர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினுடைய நிர்வாகிகள் மாண்பு அமைச்சர் அவர்களை மாண்பு அமைச்சர் மரியாதைக்குரிய எஸ் கருப்பன் அவர்களே அந்த சங்கங்களுடைய கூட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளே தலைவர்களே வருகின்ற அனைத்து சங்கங்களுடைய பிரதிகள் அனைவருக்கும் வழக்கு நடிகர்கள் வணக்கம். இன்றைய தினம் செங்கல்சோலை பற்றி கேட்க சொன்னார்கள். எளிதாக முன்னெடுப்பதற்கு எங்களுக்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதை என்னுடைய அரசு பரிசீலிக்கும் நேரத்தை தெரிவித்து வணிகர் கொண்ட என்று இங்கே மாண்பு அமைச்சர்களுக்கு எங்கள் தொழில் எந்த சரிவும் இல்லாமல் சிறப்பான துணை என்றார்கள் என்று சொன்ன செய்தி சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் வணிகர் அச்சம் பண்ணாமல் இன்றைக்கு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் மாமூல் கேட்பது கிடையாது. கடந்த காலத்திலே வியாபாரத்திலே எந்த கட்சி மாமூல் கேட்டுக்கொண்டு நன்றாக தெரியும். எனவே இதற்கெடுத்தால் ஒரு வசூல் புக்கை எடுத்துக்கொண்டு வந்துள்ளார். கடைகளையாக ஏறி வியாபாரத்தை நிறுத்தி அச்சுறுத்தி வசூல் சொல்ற நிலை இப்போது இல்லை. சுதந்திரமாக ஒரு வியாபாரம் செய்கிறார்கள், சுதந்திரமாக வாழ்கிறார்கள். எனவே அந்த நிலையை எங்களுடைய அரசு தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. பல்வேறு கோரிக்கைகள் சொன்னார்கள். அதெல்லாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கலந்து ஆலோசித்து என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் என்னுடைய அரசு எங்களுக்கு முயற்சி பண்ணுற செய்தியை சொல்லி அதுபோல மஞ்சள் துணிப்பை ஜிஎஸ்டி மற்றும் சில பைகள் அந்த மாசி கடையிலே வருவதாக சொன்னார்கள். அதை பரிசீலிக்க சொன்னார்கள். உடைய அமைச்சர் பல முறை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது நம்முடைய உயர் அதிகாரிகள் இந்த பை மக்காது இதை நாம் பரிசீலித்து தான் செய்ய வேண்டும் என்ற காரணத்தினாலே இருந்தாலும் நாங்கள் ஆய்வு செய்தோம்.